ஒரு வழியாக வெளிநாட்டுக்கு வந்து 2 வருஷம் முடிய போகுது. சரி 2 மாதம் லீவில் ஊருக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சுக்கிற நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூ. 1,00,000 சும்மா பந்தாவாக செலவு பண்ணணும். எப்படின்னா, ஊரில் போய்ட்டு யாருமே வச்சு இல்லாத ஒரு பைக்கை வாங்கணும். வாங்கி ஊரை சுற்றி சுற்றி வரணும். எல்லோரும் நம்மளே பார்க்கணும். 2 மாதம் லீவில் சும்மா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சில பேர் போவாங்க ஊருக்கு. பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஊருக்கு போனவொன்னே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. உடனே ஒரு நெருங்கிய நண்பராக மாறிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதான் ஊரில் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர். இவரையும் பேசியிருப்பாங்க. எப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு வந்தோடனே சொல்லியிருப்பாங்க, இவன்லாம் வெளிநாட்டில் வேலை செய்ய மாட்டான், ஓடே வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவருக்கு வந்து நெருங்கிய நண்பராக சேருவாங்க. எது வரைக்கும்னாக்கா, நெருங்கிய நண்பர் இவர்கிட்ட ஈரம் இருக்கிற வரைக்கும். இவங்க 4 பேரை வச்சிங்கன்னா சும்மா பந்தாவாக போயிட்டு வருவார். ஆனால் இவர் கூட படித்தவங்களோ இல்லை அங்கே இவருடைய கஷ்ட சூழ்நிலை இருக்கும்போது உதவுனவங்களோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யாருனாக்கா ஏதாவது ஆடு மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு சொந்த தொழில் பண்ணுவாங்க ஊரில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்களாம் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நார்மலாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, அங்கே போய் தான் இவருடைய பந்தாவை கட்டுவார். அது எப்படின்னா, என்னடா இன்னுமாடா இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்க, வெளிநாட்டுக்கு போனோமா ஒரு 2 மாதம் லீவில் வந்து பந்தா காட்டினோமா, திரும்ப போனோமா, சம்பாரிச்சோமான்னு இல்லாமல் நான்லாம் பாரு அங்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் எவ்வளோ பெரிய காரு, எவ்வளோ பெரிய லக்ஸரி காரு, எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த கார்லாம் ஓட்டுறது தெரியுமா? நீ இன்னுமும் இந்த ஆடு மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட ஒரு வண்டியை வச்சு பந்தா காட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கே விவசாயம் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சுற்றி பந்தா பண்ணின்னு வருவார். அது எத்தனை நாளைக்குனாக்கா ஒரு மாதம், ஒரு 40 நாள். அப்புறம் இவர் ஊருக்கு போகிற நாள் நெருங்கிடும். அப்போ வந்து கையில் எதுவும் காசு இருக்காது. அந்த நெருக்கமாக ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து உடனே இவரை விட்டு விலகிடுவாங்க. விலகி அடுத்து யார் வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்கே ஈரம் இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இவர் வண்டி வந்து வாங்கினார் இல்லையா? வந்த உடனே ஒரு பந்தா காட்டுற மாதிரி அந்த வண்டி வந்து விற்கிறதுக்கு போவார். ஏன்னா இவர்கிட்ட செலவுக்கு காசு இருக்காது ஊருக்கு போய் சேரத்துக்கு. ஏதாச்சும் வாங்கணும் போகணும்னு சொல்லிட்டு காசு இல்லாமல் அதை விற்கிறதுக்கு போகும்போது எல்லோரும் வந்து அடிமாடு ரேட்டு கேட்பாங்க. எப்படின்னா இவர் எப்படியா இருந்தாலும் இந்த வண்டியை விற்றுருவாருன்னு, அதனால் வந்து அது விலை கம்மியாக கேட்பாங்க ரொம்ப. எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்துலையும் இவர் கேவலப்படுத்தினார் இல்லையா? அவன் தான் வந்து உதவுவான். என்னடா பண்ணிங்கன்னா காசு வேணா சொல்லு நான் தரேன், நீ ஊருக்கு போய்ட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இவருக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சும்மா இங்கே வெளிநாட்டில் வந்து இருக்கிறோம் வந்தால் தான் அது ஏன்னு கேட்டாக்கா, இங்கே வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு போனீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுறதுன்றது யாருக்குமே தெரியாது. அங்கே என்ன நடக்குதுன்றதும் தெரியாது. ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். இதுதான் உண்மை. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல் தான் உண்டு தான் வேலை உண்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது. அதெல்லாம் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் ஒரு கேவலமாக நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்க தான் வந்து அங்கே சொந்த தொழில் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அவங்க தான் வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, சொந்த தொழில் பண்ணுறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் வெளியில் தான் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். ஆனால் இந்த ஏர்போர்ட்டை விட்டு இறங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் திரும்ப இங்கே வரணும் நினைக்கும்போது அந்த நாள் நெருங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டுமோ வரும். நம்ம போய் ஊருக்கு போகும்போது அதை விட பல மடங்கு வந்து கஷ்டத்தை உண்டு பண்ணும். அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து முக்கியமாக வந்து இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த புள்ளைய வந்து விட்டு வராங்கல்ல, அவங்க ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. அது சொல்ல முடியாது. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்ல வந்தேன். அதான் முடிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் எப்போலாம் ஊரில் போய் செட்டில் ஆக போகிறீங்க ஆகிடுங்க. எந்த ஒரு வேலையை வந்து கேவலமாக நினைக்காதீங்க. நம்ம ஊரில் நிலையா நிறுத்துகிற எந்த வேலையாக இருந்தாலும் தப்பு இல்லை. நம்மளை ஊரில் நிற்க வைக்குதா அந்த வேலை ரைட்டு.